முடிச்சிடலாம். ரெடியா? வாய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு போகும். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். வெல்கம். ரைட், இவருக்கு ஜோரா கை தட்டுங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். மை டியர் பேரண்ட்ஸ், யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு லாஃப். கேன் யூ ஆல் கம்? யாராவது வாலண்டியர்ஸ் ஒரு 5-6 பேர் வர்றீங்களா? வருதுன்னா வரலாம். கம் 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 கம், ஐ கேன் see you. கம் கம் கம். அங்க முன்னாடி இருந்து ஒரு பையன் கத்திட்டே இருந்தார், அவரை போய் வர சொல்லுங்க, தூக்கிட்டு வாங்க. அப்படி அவங்களுக்கு ஜோரா கை தட்டுங்க. கம் 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 கம். பேரண்ட்ஸ் இன்னும் 2 பேரும் கம் 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 கம். அவங்களுக்கு ஜோரா கை தட்டுங்க. அவங்க கை தட்டினா தான் வருவாங்களா? வாங்க மேடம். நீங்க இந்த சைடு மேடம், அந்த ப்ளூ கலர் சாரி கட்டியிருக்கிற மேடம் வந்து பார்க்குறாங்க, என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? அவங்களுக்கு ஜோரா கை தட்டுங்க. ரைட். ஸோ அன்லிமிட்டெட் லாஃப்டர் ஃபார் 2 to 3 minutes. ஆர் வி ரெடி? ஆர் வி ரெடி? டீச்சர்ஸை விடலாமா? டீச்சர்ஸ் அந்த 4 பேர் இருக்கீங்களா? வாங்க. ஓகே, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஜோரா ஒரு வாட்டி கை தட்டலாமா? ரைட். வாய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா அப்படின்னா எவ்வளவு வாட்டி சிரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் சொல்லுங்க. எவ்வளவு வாட்டி சிரிக்கிறீங்க? நீங்க எவ்வளவு வாட்டி சிரிக்கிறீங்க? அக்கார்டிங் டு ரிசர்ச், ஒரு அடல்ட் 4 வாட்டி தான் சிரிக்கிறாரு கண்டிஷனலா. அதே நேரத்தில் ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 400 வாட்டி சிரிக்கிறாங்க. சிரிக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஃபேஷியல்லாம் தேவையில்லை. ஸோ தே ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி. ஸோ நம்ம லெட்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வாய் விட்டு சிரிச்சா அதை எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கை கட்டுறவங்க கீழே போங்க. எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நல்ல மூச்சிலுங்க. எல்லாரும் ஒரு நல்ல மூச்சிலுங்க. பாடியை டைட் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு மூச்சிலுங்க. பாடியை டைட் பண்ணுங்க. அப்படி மூச்சு விடுங்க. ரைட். இப்போ சிரிக்க போகிறோம். எல்லாம் எப்படி சிரிப்பீங்க? எல்லாம் எல்லாம் இதுக்கு பேரு இதுதான் சிரிப்பு. ஜஸ்ட் லாஃப். இதுக்கு பேரு இதுதான் சிரிப்பு. எப்படி இருக்கு? நம்ம சிரிக்கும் போது நிறைய ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றோம், நிறைய கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் பண்றோம். நம்ம பாடியில ஒவ்வொரு செல்லுக்கும் அதிகமான ஆக்சிஜன் கொடுத்து ஆக்சிஜனேட்டட் பிளட் சர்க்குலேட் ஆகி நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். தட் இஸ் த பவர் ஆஃப் திஸ் லாஃப்டர். நம்பர் 1. நம்பர் 2, இதுக்கு பேர் என்ன சொன்ன? இதுதான் சிரிப்பு. எல்லாரும் பேரண்ட்ஸ் சரிங்க. ஓகே, இங்க சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாயை பொத்துறாங்க. வாயை பொத்துனீங்கன்னா பாசிட்டிவிட்டி வராது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகாது. ஸோ வாய் விட்டு சிரிக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு ஜோரா கை தட்டலாமா? இப்போ கை தட்டுற முறை ஒன்று இருக்கு. கை தட்டுற முறை எப்படின்னா, எல்லாரும் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். ஒன் மோர் டைம். வெரி குட், வெரி குட். வண்டர்ஃபுல். அடுத்த சிரிப்பு சார், நீங்க வாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் ஒரு பெரிய சேலஞ்ச். கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சிரிப்பு. சரிங்களா? எப்படி சிரிப்போம்னா இப்படி கை வச்சுக்கோங்க. நம்ம ஈகோவோட பேசினா கோபம் வரும். ஆனால் ஈகோ ரொம்ப முக்கியம். சூப்பர் ஈகோவோட பேசினா எப்படி கோபம் வருதுன்னு கோபம் வருதுன்னு இப்படி பண்ணுங்க. அப்படி சிரிக்கணும். அதே மாதிரி பக்கத்தில் எல்லாரும் உங்க பக்கத்தில் உங்க எல்லாரும் சரிங்க. அப்படியே சரிங்க. அப்படியே இப்படி ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் டு லைக் திஸ். மேடம் அப்படியே பாருங்க.
சார் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமா அடுத்தவங்களை நெகோஷியேட் பண்ற நேரத்துல நம்மளையும் பார்த்து நெகோஷியேட் பண்ணணும். இப்படி கை வச்சுக்கோங்க, இப்படி பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கணும். ஓகே, இவங்களுக்கு ஜோரா கை தட்டலாம். சே வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த சிரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது காமிங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா பாராட்டணும். பாராட்டுற சிரிப்பை எப்படின்றது காமிங்க. சரிங்க, அட்லீஸ்ட் 2 பேர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. 2 பேர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க. Friends, appreciation is a powerful tool. The more you appreciate, it strengthens your relationship. When the relationship is strengthened, you can always be positive. Number 1. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ நம்மளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்ப போறோம். எல்லாம் கை தூக்குங்க. எப்படி சிங்கம் கர்ஜிக்க போகுது, சரியா? இப்படி பண்ணும்போது சிங்கம் கர்ஜிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாக்க தொங்க போடும். அவசியம் தான். Okay, let us give them a big round of applause. When we say the lion laughter, it also denotes our leadership styles. உங்களுடைய தனித்திறன்களை வளர்த்துக்கோங்க, லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் வளர்த்துக்கோங்க. யூ கேன் ஆல்வேஸ் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். ஒரு சைலண்டான லாஃப்டர், இதுக்கு பேரு ஹைனா லாஃப்டர். கழுதைப்புலி சிரிப்பு. கழுதைப்புலி எப்படி சார் சிரிக்கும்? எல்லாரும் வாயை பொத்திட்டு சிரிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஹீலர். நம்ம இந்த சிரிப்பு சிரிக்கும் போது தைராய்டு ப்ராப்ளம் வராது. தைராய்டு ப்ராப்ளம் வராது. ஹைப்போதைராய்டிசம் வராது. பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் மவுத். எல்லாரும் வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே சிரிக்கணும். ஒரு 10 செகண்ட். இப்போ சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிமுலேட் ஆகும். தைராய்டு சுரப்பிகள் ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோன்ஸ் சுரந்து நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸை நார்மல் ஆகும். நம்பர் 1, லங்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹார்ட்டுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் இது. இதுதான் வந்து வாய் விட்டு சிரிச்சா வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாம் கோல்ஸ் வேணும் இல்லையா? கோல்ஸை நோக்கி அர்ஜுனா லாஃப்டர். அர்ஜுன் எதுக்கு ஃபேமஸ்? பில்லு அவங்க எல்லாரும் 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 அப்படின்னா உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உங்க நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட் எல்லாத்தையும் வளர்த்துக்கோங்க. என்தூசியாசமா செயல்படுங்க. யூ கேன் ஆல்வேஸ் பி சக்சஸ்ஃபுல். ஹாப்பியா? வாழ்க்கையில கோல்ஸ் அச்சீவ் பண்ணா எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். ஹாப்பியா இருக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணணும் செல்ஃபை. எப்படின்னா எல்லாரும் கை தட்டுக்குங்க. எப்படி எல்லாரும் கை தட்டுக்குங்க. 1 2 3 4 5. The most important person to appreciate is you self. Friends, முக்கால்வாசி நேரங்களில் we expect others to appreciate us. The more you appreciate, உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளும் போது நீங்களும் வளர்வீங்க. உங்க செல்ஃப் எஸ்டீம் ஹையர் ஆகும். இன்னும் மோட்டிவேட்டட் ஆவீங்க. மோட்டிவேட் ஆகும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அதில் ஒரு சேலஞ்ச், நம்மளுக்குள்ள வந்து நிறைய சந்தோஷம் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஹெட் வெயிட் வந்துடும். ஹெட் வெயிட்டுக்காக ஒரு சிரிப்பு என்னன்னா ராவணன் சிரிப்பு. என்ன சிரிப்பு? பண்ணலாமா? எல்லாரும் கொஞ்சம் பேக் 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 பேக். ரைட். வில்லன் எப்படி சிரிப்பாரு? வில்லன் எப்படி சிரிப்பாங்க சார்? சார் இவருக்கு ஜோரா கை தட்டுங்க. எப்படி பண்ணணும்? இவர் மாதிரி ஒரு 3 5 10 செகண்ட் நம்ம சிரிக்கணும். 1 2 3. Friends, in the exercise is a powerful exercise for the brain. நம்ம இந்த சிரிப்பு சிரிக்கும் போது ஆக்சிஜனேட்டட் blood ஃபுல்லா பிரெயினுக்கு சர்க்குலேட் ஆகி நம்ம ஹோல் பாடிக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். நம்ம ஹோல் பாடியை ஹீல் பண்ணோம்.
The more you do it, you can always feel good. The last laughter for this exercise. சிரிப்புக்கு வந்து இப்படி தான் சிரிக்கணுங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு சிரிச்சீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கசப்பா இருக்கிற காய் என்னப்பா? பாவக்காவை நினைச்சு ஒரு சிரிக்க பாருங்க. பாவக்காய் எங்களுக்கு பிடிக்குமே. Right. Last laughter for this exercise is not பாவக்காய் exercise. நம்மளோட ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸ்க்காக சிரிக்கிற சிரிப்பு பேரு belly laughing. என்னது? நல்ல ஒரு மூச்சு இழுங்க. அப்படியே மூச்சை ரிலாக்ஸா விடுங்க. நல்ல ஒரு மூச்சு இழுங்க. Bend backward, bend forward, laughing. அப்படியே 5 வாட்டி. Okay. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. Observe your breathing. Observe your heartbeat. Observe your energy levels. And feel the surrounding. Friends, please open your eyes. நம்ம சிரிச்சோம். சிரிச்சதுக்கு அப்புறம் எக்ஸசிவா லாஃப்டர் பண்ணோம். Excessive laughter leads to a joyful state. Joyful state is அமைதி. அந்த அமைதி கிடைச்சதா? ஸோ நம்மளுக்குள்ளார இருக்கிற கடவுளையும் நம்ம உணரலாம். நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு சிரிப்பு ஒரு முக்கியமான பயிற்சி. எல்லாரும் சிரிக்கலாமா? லாஸ்ட் எல்லாரும் சேர்ந்து 1 2 3 ஸ்டார்ட். ரைட். ஸோ happiness is always within all of us. Enjoy yourself, be happy, be successful in your life, make a huge difference to you and your family. நன்றி, வணக்கம். வாய்ப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you.